ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தூங்குறது, படிக்கிறது, குதிக்கிறது, சாப்பிடுறது, விளையாடுறது இந்த மாதிரியான செயல்கள நம்ம வெர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் எப்படி சொல்றோம்னா வெர்ப்ஸ்ன்னு சொல்றோம். அதுல எக்கச்சக்கமான வெர்ப்ஸ் இருக்கு. இன்னைக்கு கிளாஸ்ல 50 வெர்ப்ஸ் கத்துக்க போறோம். அது ஒவ்வொரு வெர்ப்ஸ் படிக்கும் போதும் நான் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்லிட்டே வரேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கலாம், தெரியாத வார்த்தைகள் இருக்கலாம். அத எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றதுன்னும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நான் எப்பவும் சொல்றது போல தான் எத்தனையோ இங்கிலீஷ் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்ல சொல்லி தராங்க. பட் நம்ம சேனல்ல வர வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சா இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட் சொல்லிக் கொடுத்தா எவ்வளோ தூரம் ஈஸியா உங்களால புரிஞ்சுக்க முடியுமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா புரியிற விதத்துல இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க, நிறைய வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் கத்துக்க முடியும். மொதல் வார்த்தை நம்ம பார்க்க போறது எழுந்திருச்சுக்கிறது. இது இங்கிலீஷ்ல டு கெட் அப் அப்படின்னு சொல்லணும். டு கெட் அப். இது தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சுக்கிறது, இல்ல உட்கார்ந்து இருக்க ஒருத்தர் எழுந்திருச்சுக்கிறது, இது எல்லாத்தையும் டு கெட் அப் அப்படிங்கிற செயல்ல தான் சொல்றோம். இதை ஒருத்தர் கிட்ட ஆர்டரிங்கா கட்டளையா சொல்லி பார்க்கலாமா? அப்ப நமக்கு ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் ஆயிரும். இப்ப நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் பாருங்க. கெட் அப் early tomorrow. கெட் அப் early tomorrow. நாளைக்கு சீக்கிரம் எழுந்திருச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். கெட் அப் early tomorrow. இப்போ இந்த மாதிரி சென்டென்ஸ்ல போடுறப்போ நம்ம எதை விட்டுட்டோம்? டூங்கிற வார்த்தையை விட்டுட்டோம். டூ அப்படிங்கிறது தமிழ்ல சொல்லும்போது எழுந்திருப்பது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த பது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டூ. இதை வந்து நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணும்போது தேவை கிடையாது. டூங்கிற வார்த்தையை விட்டுட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி கெட் அப் early tomorrow. இதே மாதிரி கெட் அப் வச்சு நீங்க ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி கட்டளையா இருக்கிற மாதிரி பாருங்க. மேபி உங்க வீட்ல சின்ன பசங்க இருக்காங்கன்னா அவங்க கிட்ட சொல்ற மாதிரி நினைச்சு கெட் அப் வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. அதை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. எவ்வளோ தூரம் அந்த சென்டென்சஸ் எல்லாம் கரெக்டா வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணலாம். டு வேக் அப் அப்படிங்கிற வார்த்தை விழிச்சுக்கிறது, முழிச்சுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? எழுந்திருச்சுக்கிறதுன்றதை தாண்டி தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கிறத தான் என்னன்னு சொல்லணும்? டு வேக் அப்னு சொல்லணும். டு கெட் அப் அப்படிங்கிறது உட்கார்ந்துருக்கவங்க எழுந்திருச்சுக்கிறது, தூங்கிட்டு இருக்கவங்க எழுந்திருச்சுக்கிறது, எதுக்கு வேணாலும் சொல்லலாம். ஆனா டு வேக் அப் அப்படிங்கிறது தூங்கிட்டு இருக்கவங்க முழிச்சுக்கிறத மட்டுமே குறிக்கிற வார்த்தை. இப்போ ஒரு தூங்கிட்டு இருக்க பையனை போய் நம்ம எழுப்ப போறோம். வேக் அப் இமீடியட்லி. வேக் அப் இமீடியட்லி. உடனே முழிச்சுக்கோ அப்படிங்கிறது அர்த்தம். வேக் அப் இமீடியட்லி. அடுத்த வார்த்தை டு ஸ்ட்ரெச். டு ஸ்ட்ரெச் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிக்சர்ல காமிக்கிற இந்த செயலை தான் டு ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல சொல்லணும்னா சோம்பல் எடுக்கிறது, இல்ல நீட்டி நிமித்துறது, இதெல்லாம் நம்ம டு ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். ஸ்ட்ரெச் யோர் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ். ஸ்ட்ரெச் யோர் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ். உன்னுடைய கைகளையும் கால்களையும் நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணு, நல்லா நீட்டி நிமித்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்றது தான் ஸ்ட்ரெச் யோர் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ். அடுத்த வேர்ட் டு யான். டு யான் அப்படின்னா கொட்டாய் விடுறது. கொட்டாய் விடுறத இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? டு யான். இதுக்கு ஒரு சென்டென்ஸோட சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. டோன்ட் யான் இன் த கிளாஸ் ரூம். டோன்ட் யான் இன் த கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூம்ல கொட்டாவி விடாத. டோன்ட் யான் இன் த கிளாஸ் ரூம். இதே மாதிரி எங்கெல்லாம் நீங்க கொட்டாய் விடாதன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் இந்த டோன்ட் யான் யூஸ் பண்ணிக்கலாம். சின்னவங்க பெரியவங்க எல்லாத்தையுமே சொல்லலாம். உங்களுக்கு இப்போ மைண்ட்ல ஏதாவது சென்டென்ஸ் ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா எழுதலாம். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வேர்புக்குமே நான் கமெண்ட் செக்ஷன்ல ஒவ்வொரு சென்டென்ஸ் சொல்றேன் அப்படின்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். நீங்க தாராளமா அந்த மாதிரி எழுதி அனுப்பலாம். டு மேக் த பெட் அப்படின்னா படுக்கையை சரி செய்வது. இப்போ நம்ம படுத்து தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் வீட்ல எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா? போர்வை இருந்தா அதை மடிச்சு வைக்கணும். இந்த மாதிரியான ப்ராசஸ் மொத்தமும் அந்த படுக்கை மொத்தத்தையுமே சரி செஞ்சு வச்சுட்டு வர்றது தான் டு மேக் த பெட் அப்படிங்கிற செயல் குறிக்குது. ஒரு சென்டென்ஸா சொல்றேன். மேக் யோர் பெட் ஆஃப்டர் யூ கெட் அப். மேக் யோர் பெட் ஆஃப்டர் யூ கெட் அப். நீ எழுந்திருச்சதுக்கு அப்புறம் உன்னுடைய படுக்கையை சரி செஞ்சுக்க, ஒழுங்குபடுத்து அப்படின்ற அர்த்தம் தான் இந்த சென்டென்ஸ். அடுத்தது ரொம்ப ஈஸி. டு பிரஷ். டு பிரஷ் அப்படின்னா பிரஷ் பண்றது, பல் துலக்கிறது. பிரஷ் யோர் டீத். ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ். பிரஷ் யோர் டீத் ப்ராப்பர்லி. ஒழுங்கா உன்னுடைய டீத்தை பிரஷ் பண்ணு, பல்ல துலக்கு. நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்க. டு ரின்ஸ். டு ரின்ஸ் அப்படின்னா அலசுறது.
அலசுறது நீங்க ஆல்ரெடி வாஷ் பண்ணதுக்கு அப்புறம், இப்ப துணிகளே எடுத்துக்கலாம். நம்ம தேய்ச்சு துவைச்சதுக்கு அப்புறம், நம்ம அலசுவோம் இல்லையா? அந்த அலசுறத தான் டு ரின்ஸ் அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி பல்ல துலக்குறோம். நல்லா பிரஷ் போட்டு வெளக்குறோம். அதுக்கப்புறம் வாய ரின்ஸ் பண்றதுன்னு சொல்லுவோம். ஸோ வாய் கொப்பளிச்சிருக்கிறோம் இல்லையா? அதையும் ரின்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் பாருங்க. ரின்ஸ் யோர் மவுத் நவ். ரின்ஸ் யோர் மவுத் நவ். உன்னுடைய வாயை இப்போ அலசிக்கோ, கொப்பளிச்சுக்கோ அப்படின்றது அர்த்தம். ரின்ஸ் யோர் மவுத். இதெல்லாம் நிறைய பேரண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே யோசிக்கலாம். பிரஷ் பண்ணுன்னு நமக்கு சொல்றோம். அடுத்து வாய் குப்பளி, வாய் குப்பளிச்சு துப்பு இதெல்லாம் எப்படி சொல்றது அப்படின்னு யோசிச்சா, ரின்ஸ் யோர் மவுத்ன்னு சொல்லுங்க. அடுத்த வார்த்தை டு வாஷ். டு வாஷ் அப்படிங்கிறது கழுவுவது, துவைப்பது. இப்ப துணி துவைக்கிறதையும் டு வாஷ்ன்னு தான் சொல்லணும். பாத்திரம் கழுவுவதையும் டு வாஷ்ன்னு தான் சொல்லணும். எந்த ஒரு பொருளையும் நம்ம கழுவுறோம் இல்லையா? அது எல்லாமே டு வாஷ் தான். சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் சொல்லணும்னா, வாஷ் யோர் க்ளோத்ஸ். வாஷ் யோர் க்ளோத்ஸ். உன்னுடைய துணிகளை துவை அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல கழுவுன்னு வராது. தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோம்? துவைன்னு சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ்ல வாஷ் மட்டும்தான். வாஷ் யோர் க்ளோத்ஸ். அடுத்த வார்த்தை டு வைப். வைப்னா தொடைக்கிறது. டு வைப் அப்படின்னா தொடைக்கிறது. இப்போ உங்களால ஆக்ஷன்ல பார்க்க முடியும். ஒரு துணிய போட்டு தொடைப்போம் இல்லையா? அத டு வைப்ன்னு சொல்லணும். இதுக்கு ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும்னா, வைப் த வாட்டர் வித் அ கிளாத். வைப் த வாட்டர் வித் அ கிளாத். வைப் த வாட்டர்னா தண்ணிய தொடச்சிடு. வித் அ கிளாத் அப்படின்னா ஒரு துணிய வச்சு. வைப் வைப் த வாட்டர் வித் அ கிளாத். ஒரு துணிய வச்சு இந்த தண்ணிய தொடச்சிடு அப்படின்னு சொல்றோம். சோ எங்கெல்லாம் தண்ணி சிந்திருக்கோ இதுக்கப்புறம் அதை தொடன்னு சொல்லணும்னா வைப் த வாட்டர்னு சொல்லுங்க. அடுத்தது டு கோம்ப். டு கோம்புனா சீவுறது, தலை சீவுறது, முடிய வந்து சீவி விடுவோம் இல்லையா அது. அண்ட் அதுக்கு நம்ம கோம்பை யூஸ் பண்றோம்னா, அதாவது சீப்பை யூஸ் பண்றோம்னா அந்த செயல் பேரு டு கோம்ப். இதுவே சிலர் பிரஷ் யூஸ் பண்ணுவாங்க. ஹேர் பிரஷ் யூஸ் பண்ணி தலை சீவுவாங்க. அந்த மாதிரி பிரஷ் யூஸ் பண்ணி தலை சீவுறாங்கன்னா, அந்த செயலுக்கு பேரு டு பிரஷ். இப்ப நீங்க உங்க பசங்க கிட்ட சொல்லலாம். கோம்ப் யோர் ஹேர்ன்னு சொல்லலாம். கோம்ப் யோர் ஹேர் அப்படின்னா தலை சீவுன்னு அர்த்தம். அது எதை யூஸ் பண்ணி? கோம்ப் யூஸ் பண்ணி. அதாவது சீப்பு யூஸ் பண்ணி. இதுவே பிரஷ் யோர் ஹேர்ன்னும் சொல்லலாம். இதுவும் தலையை சீவுன்னு தான் அர்த்தம். ஆனா சீப்பு யூஸ் பண்ணி இல்ல, பிரஷ் யூஸ் பண்ணி. இதுதான் வித்தியாசம். கோம்ப் யோர் ஹேர் ஆர் பிரஷ் யோர் ஹேர். ஜென்ரலா இந்தியன் ஃபேமிலிஸ்ல கோம்ப் தான் யூஸ் பண்ணுவோம். சீப்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கோம்ப் யோர் ஹேர் அப்படிங்கிறது நிறைய உங்களுக்கு தேவைப்படும். அடுத்தது குளிப்பது. குளிப்பதுக்கு இங்கிலீஷ்ல டு பேத் அப்படின்னு சொல்லுவாங்க. இத நிறைய பேர் பாத்ன்னு வாசிப்பாங்க. பட் கரெக்டான ப்ரொனன்சியேஷன் பா சொல்லக்கூடாது. பே சொல்லணும். பே. பே ஆஃப் பெங்கால் அப்படிலாம் சொல்லும்போது நம்ம பே சொல்றோம் இல்லையா? அதே மாரி சொல்லி இத்து போடணும். பேத். குளிக்கிறதுக்கு இனிமே நீங்க பாத் சொல்லாதீங்க. பேத் சொல்லுங்க. அதே மாதிரி குளிக்கிறதுக்கு டு டேக் ஷவர் அப்படின்னும் சொல்லுவாங்க. டு டேக் ஷவர். இல்ல எனக்கு வந்து பேத்தா, பாத்தான்றது எப்பவுமே கன்ஃப்யூசிங்கா இருக்கு. அதனால நான் டு டேக் ஷவர் சொல்றேன் அப்படின்னா, அதுவும் அக்செப்டபிள். தாராளமா யூஸ் பண்ணலாம். அடுத்தது டு கெட் ட்ரெஸ்ட். டு கெட் ட்ரெஸ்ட் அப்படின்னா ஆடையை உடுத்திக் கொள்வது இல்லைன்னா கிளம்புறது. சும்மாவே நம்ம ட்ரெஸ் போட்டுக்கிறதையும் டு கெட் ட்ரெஸ்ட்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு இடத்துக்கு கிளம்பி போறோம் இல்லையா? அதுவுமே வந்து டு கெட் ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும். கெட் ட்ரெஸ்ட் ஃபார் த பார்ட்டி. கெட் ட்ரெஸ்ட் ஃபார் த பார்ட்டி. பார்ட்டிக்கு கிளம்புன்னு அர்த்தம். நல்லா ட்ரெஸ் பண்ணி கிளம்புன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் டு அப்ளை. அப்ளைனா பூசுவது, தடவுவது. இதை தான் நம்ம அப்ளைன்னு சொல்றோம். அப்ளை த ஆயின்மெண்ட். அப்ளை த க்ரீம். இப்படிலாம் சொன்னா பூசுன்னு அர்த்தம். ஆயின்மெண்ட் பூசு, க்ரீம் பூசுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் டு ட்ரை. டு ட்ரை அப்படின்னா உலர்த்துவது. இப்போ துவைக்கிறது பார்த்தோம் டு வாஷ். அலசுறது பார்த்தோம் டு ரின்ஸ். அதே மாதிரி காய வைக்கிற அந்த செயல் என்ன சொல்றது அப்படின்னா டு ட்ரை. ஒரு சென்டென்ஸ் பாருங்க நல்லா புரியும். ட்ரை த க்ளோத்ஸ் ஆன் த டெரேஸ். டெரேஸ்னா மாடி, மொட்டை மாடி சொல்லுவோம் இல்லையா? அதான் டெரேஸ். ட்ரை த க்ளோத்ஸ் அப்படின்னா துணியை காயவி. எங்க? ஆன் த டெரேஸ். ட்ரை த க்ளோத்ஸ் ஆன் த டெரேஸ். மொட்டை மாடியில போய் ட்ரெஸ்ஸை காயவை அப்படின்னு சொல்றோம். அடுத்து டு ஓப்பன், திறப்பது. இதெல்லாம் நல்லா தெரிஞ்ச வார்த்தைகள் தான். டு ஓப்பன், திறப்பது. டு க்ளோஸ், மூடுவது. டு க்ளோஸ், மூடுவது. டு என்டர், நுழைவது. ஓப்பன் த டோர் அண்ட் என்டர் இன்சைட். கதவை திறந்து உள்ள நுழைஞ்சுக்கோ. ஓப்பன் த டோர் அண்ட் என்டர் இன்சைட். நெக்ஸ்ட் வார்த்தை பாருங்க டு லீவ். டு லீவ் அப்படின்னா ஒரு இடத்த விட்டு புறப்படுறது, கிளம்பிடுறது.
அந்த இடத்த விட்டு போயிடுறது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா போறது. இப்போ ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் பாருங்க. க்ளோஸ் த டோர் அண்ட் தென் லீவ். க்ளோஸ் த டோர் அண்ட் தென் லீவ். அதாவது கதவை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீ புறப்படு. க்ளோஸ் த டோர் அண்ட் தென் யூ லீவ். ஸோ லீவ்னா உங்களுக்கு புரியுதுங்களா? புறப்படு அப்படிங்கிறது, கிளம்பு அப்படிங்கிறதுக்கு டு லீவ் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் டு வாக், நடப்பது. டு வாக், நடப்பது. டு சூஸ், தேர்வு செய்வது, தேர்ந்தெடுப்பது. இதுதான் டு சூஸ். டு சூஸ். எக்ஸாம்ஸ்லலாம் பார்த்துருப்போம். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சரியான விடையை, கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா தேர்வு செய்யுங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வார்த்தை பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஃப்ளூவெண்டா பேசுற மாதிரி இருக்கும். டு புட் ஆன். டு புட் ஆன் அப்படின்னா அணிவது, அணிஞ்சுக்கிறது, போட்டுக்கிறது தான் டு புட் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஷர்ட் போட்டுக்கோ அப்படின்னு நீங்க சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். புட் ஆன் த ஷர்ட்னு சொல்லுங்க. புட் ஆன் த ஷர்ட். குழந்தைங்க கிட்ட செப்பல் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கோன்னு சொல்லுவோம். புட் ஆன் த ஸ்லிப்பர்ஸ். புட் ஆன் த ஸ்லிப்பர்ஸ். ஷூ போட்டுக்கோ அப்படின்னு சொன்னா புட் ஆன் த ஷூஸ். புட் ஆன் த ஷூஸ். அடுத்தது டு வியர். இதுவுமே அணிவது தான். நீங்க ஒன்னு புட் ஆன் யூஸ் பண்ணலாம், இல்ல டு வியர் யூஸ் பண்ணலாம். வியர் த ஷர்ட்னும் சொல்லலாம், புட் ஆன் த ஷர்ட்னும் சொல்லலாம். புட் ஆன் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்தது டு ட்ரிங்க், குடிப்பது. டு ட்ரிங்க், குடிப்பது. நெக்ஸ்ட் டு போர், ஊற்றுவது. இது சிலருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். தண்ணி ஊத்து அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது அப்படின்னு. டு போர் சொல்லணும். டு போர் அப்படின்னா தான் ஊற்றுவது அப்படிங்கிற செயலை குறிக்குது. போர் சம் வாட்டர் அப்படின்னா கொஞ்சம் தண்ணிய ஊத்துன்னு அர்த்தம். போர் சம் வாட்டர். போர் சம் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன் டு புட். டு புட் அப்படின்னா போடுவது. சில நேரம் வைப்பது அப்படிங்கிற அர்த்தமும் வரும், போடுவதுங்கிற அர்த்தமும் வரும். இப்போ நீங்க கையில ஒரு பொருள் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். புட் இட் ஹியர் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்பனா இங்க போடுன்னு அர்த்தம். அது அந்த பொருளை பொறுத்து மாறும். சில நேரம் இங்க வெயின்ற அர்த்தத்துல கூட மாறும். புட் இட் ஹியர். புட் இட் ஹியர். நான் சொல்ற சென்டென்ஸ் எல்லாமே நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே வாங்க. ஒரு சென்டென்ஸா இருந்தாலும் ஒரு 2, 3 வாட்டி ரிப்பீட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பேசுறதுக்கு ரொம்ப பிராக்டிஸ் தனியாலாம் எடுக்க தேவையில்ல. வீடியோவோடயே சேர்ந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்துடலாம். அடுத்தது டு ஈட். ஈட்னா சாப்பிடுறது. டு ஈட், சாப்பிடுவது. டு சியூ. டு சியூனா மெல்லுவது. டு சியூ, மெல்லுவது. குழந்தைங்க வந்து சில நேரம் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்டு வாயில சாப்பாடு போட்டு டபக்குன்னு முழுங்கிருவாங்க. அப்ப நம்ம பேரண்ட்ஸ் எல்லாரும் என்ன சொல்லுவோம்? சாப்பாட மென்னு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். இத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? chew your food and eat. chew your food and eat. அடுத்த வார்த்தையும் நல்ல யூஸ்ஃபுல்லான வார்த்தை, விழுங்குவது. டு ஸ்வாலோ அப்படிங்கிறது விழுங்குவது. இத குழந்தைங்க கிட்ட மறுபடியும் இதே மாதிரி தான் டோன்ட் ஸ்வாலோன்னு சொல்லலாம். டோன்ட் ஸ்வாலோ அப்படின்னா முழுங்காத, அப்படியே முழுங்காத. chew and eat அப்படின்னு சொல்லலாம். chew and eatனா மென்னு சாப்பிடு. டோன்ட் ஸ்வாலோ அப்படின்னா விழுங்காத. நெக்ஸ்ட் ஒன் டு ப்ரிப்பேர். டு ப்ரிப்பேர் அப்படின்னா தயாரிப்பது. அது என்ன பொருளா வேணாலும் இருக்கலாம், என்ன விஷயமா வேணாலும் இருக்கலாம். அது தயாரிப்பது அப்படின்னு சொல்லணும்னா டு ப்ரிப்பேர். டு ப்ரிப்பேர். நெக்ஸ்ட் டு குக் அப்படின்னா சமைப்பது, சமையல் செய்வது. டு குக். டு குக் ஃபுட் அல்லது டு ப்ரிப்பேர் ஃபுட், ரெண்டுமே நம்ம ஒத்துக்க முடியும். டு குக் ஃபுட்னா சமையல் செய்வது, சமையல் சமைப்பது. டு ப்ரிப்பேர் ஃபுட் அப்படின்னா சமையலை தயார் செய்வது, சாப்பாட்டை தயார் செய்வது. அடுத்த வார்த்தை டு செட், உட்காருவது. டு செட், உட்காருறது. டு ஸ்டாண்ட் அப், நிற்பது. டு ஸ்டாண்ட் அப், நிற்பது. சிட் டவுன், ஸ்டாண்ட் அப், இப்படின்லாம் நம்ம ஸ்கூல்ல டீச்சர்ஸ் சொல்றதுல இருந்து கேட்டிருப்போம். சிட் டவுன்னா உட்காரு, ஸ்டாண்ட் அப் அப்படின்னா நில்லு. நெக்ஸ்ட் ஒன் டு பிக் அப். டு பிக் அப் அப்படின்னா எடுப்பது. பொதுவாவே கீழ இருந்து எடுக்கிறத பிக் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டேக்கும் சொல்லலாம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அந்த டேக் அப்படிங்கிறது எங்கிருந்து வேணாலும் எடுக்கிற விஷயமா இருக்கலாம். ஆனா பிக் அப் அப்படிங்கிறது பொதுவாவே கீழ இருந்து எடுக்கிற விஷயமா இருக்கும். அதனால அது பிக் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பிக்சர்ல காமிச்சிருக்க மாதிரி கீழ இருக்கிற பாட்டில்ஸ், குப்பைகளை எல்லாம் அந்த பொண்ணும் பையனும் எடுக்குறாங்க. சோ தட் இஸ் பிக் அப். நெக்ஸ்ட் ஒன் டு லுக். டு லுக் அப்படின்னா பார்ப்பது. அதே மாதிரி
டு see அப்படின்னாலும் பார்ப்பது. 2மே பார்க்கறது தான் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு see அப்படின்னா ஜஸ்ட் பார்க்கறது. உங்கள கிராஸ் பண்ணி ஒரு ஆள் போகலாம், ஒரு கார் போகலாம், ஒரு வண்டி போகலாம். நீங்க எதையுமே கவனம்லாம் குடுக்கல. ஆனா அத நீங்க பார்க்குறீங்க. அப்படி இருந்தா அது டு see. ஆனா உங்கள கிராஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஒரு கார் போகுது அப்படின்னா, அந்த கார நீங்க உத்து பார்ப்பீங்க இல்லையா? அதுல என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்ப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி கவனிச்சு பார்க்கறத டு லுக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். லுக் அப்டின்னா, நல்ல கவனம் குடுத்து பார்க்கிறது. டு see அப்டின்னா, மேலோட்டமா என்னன்னுலாம் கவனிக்கல. ஆனா ஜஸ்ட் பார்க்கிறது. நெக்ஸ்ட் ஒன் டு வாட்ச். டு வாட்ச் வந்து இதுவும் தமிழ்ல பார்ப்பதுன்னு தான் சொல்லுவோம். ஆனா இது கொஞ்சம் டிஃபரெண்ட். படம் பார்க்கிறது, டிவி பார்க்கிறது, ஒரு ஒரு விஷயத்த ரொம்ப நேரமாவே பார்த்துட்டே இருக்கோம் அப்டின்னா, அத டு வாட்ச்ன்னு சொல்லணும். இப்போ மூவின்னு எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, ஒரு பார்த்துட்டு திரும்புற மாதிரி விஷயம் கிடையாது. 2 மணி நேரம், 3 மணி நேரம் பார்ப்போம். அப்போ அது வந்து டு வாட்ச் அப்டின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் டு வெயிட். டு வெயிட் அப்டின்னா காத்திருப்பது. வெயிட் பண்றத டு வெயிட் அப்டின்னு சொல்றோம். டு கன்டின்யூ தொடர்வது. டு கன்டின்யூ தொடர்வது. கன்டின்யூ யுவர் வொர்க் அப்டின்னா, உன்னுடைய உன்னுடைய வேலையை தொடரு. உங்களுடைய வேலையை தொடரு. இப்ப யுவர் வொர்க் அப்படின்னு சொல்றது மூலமா உங்களுடைய 2மே நம்ம பொருத்திக்க முடியும். கன்டின்யூ யுவர் வொர்க். நெக்ஸ்ட் ஒன் டு ஸ்மெல். டு ஸ்மெல் அப்படின்னா நுகர்வது. டு ஸ்மெல் அப்படின்னா மோந்து பார்க்கிறது. ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் பாருங்க. ஸ்மெல் திஸ் broth. ஸ்மெல் திஸ் broth. brothனா ஜெனரலி குழம்பு மாதிரியான ஒரு விஷயத்தை தான் brothன்னு சொல்லுவாங்க. இந்த குழம்ப மோந்து பாருன்னு சொல்றோம். அதுதான் எப்படி சொல்லணும்? ஸ்மெல் திஸ் broth. ஸ்மெல் திஸ் broth. அடுத்தது டு டேஸ்ட். இது ருசி பார்ப்பது. டேஸ்ட் பண்றது. டு டேஸ்ட். நெக்ஸ்ட் டு ஃபீல். டு ஃபீல்னா உணர்வது. உணர்வது. டு ஃபீல். நெக்ஸ்ட் ஒன் டு ரைட். எழுதுவது. டு ரைட். எழுதுவது. டு ரீட். வாசிப்பது. டு ரீட். வாசிப்பது. இப்ப இந்த பேஜ்ல ஏதோ எழுதியிருக்கு. இத நீங்க வாசிச்சு பார்க்குறீங்க. இது பேரு தான் டு ரீட். இதுவே டு ஸ்டடி அப்படின்னா படிப்பது. இந்த புக்ல என்னதான் இருக்கு, என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு படிச்சு பார்க்கிறது டு ஸ்டடி. டு ஸ்டடி. நெக்ஸ்ட் ஒன் டு லிசன். கவனிப்பது. டு லிசன். கவனிப்பது. இப்போ உங்களுக்கான ஒரே ஒரு டாஸ்க். என்னுடைய வார்த்தைகளை கவனி அப்படின்னு சொல்லணும். அதாவது நான் சொல்ற விஷயத்த என்னுடைய வார்த்தைகள கவனின்னு சொல்லணும். இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன் டு கெட் ஆன். கெட் ஆன் அப்படின்னா ஏறுவது. இப்போ கெட் ஆன் த பஸ் அப்படின்னு சொன்னா பஸ்ல ஏறுன்னு அர்த்தம். இதுவே டு கெட் ஆஃப் அப்படின்னு சொன்னா பஸ்ல இருந்து இறங்குன்ற அர்த்தம். அதாவது இறங்குறதுன்னு அர்த்தம். கெட் ஆஃப் த பஸ்ன்னு சொன்னா பஸ்ல இருந்து இறங்கு. டு கெட் ஆஃப் அப்படின்னா இறங்குவது. கெட் ஆஃப் த பஸ், கெட் ஆஃப் த ட்ரெயின், இந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம் இறங்குன்னு சொல்றதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் டு அன்லாக். டு அன்லாக் அப்படிங்கிறது திறக்கிறது தான். லாக்கான ஒரு ரூமையோ ஒரு வீட்டையோ இல்ல ஏதோ ஒரு பொருளையோ திறக்கிறது தான் டு அன்லாக் அப்படின்னு சொல்றோம். பூட்டி இருக்கக்கூடிய ஒரு பொருளை திறப்பது அதுதான் டு அன்லாக். ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு வீடியோல இந்த 50 வேர்ப்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். இன்னும் வேர்ப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வார்த்தைகள் போயிட்டே இருக்கும். நான் அப்பப்ப இந்த மாதிரி வேர்ப்ஸும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே வரேன். ஏன்னா இந்த வார்த்தைகள் தெரியாம நம்ம டெய்லி லைஃப்ல செய்யக்கூடிய செயல்களை சொல்ல முடியாது. ஒரு சென்டென்ஸ்ல போட்டு பேசணும்னு நினைக்கும் போது இந்த வார்த்தை தெரியலன்னா கஷ்டமாயிரும். அதனால வேர்ட்ஸ் எல்லாம் முக்கியமா கவனிச்சுட்டே வாங்க. உங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸ் ஏதாவது இந்த வீடியோல இருந்திருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இங்கிலீஷ் பேசணும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க வீட்ல இருக்க குட்டி பசங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட டக்குனு இங்கிலீஷ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ so மச் ஃபார் வாட்சிங்.